வைங்கக்கா, சுட சுட. சரி தாமரை, நான் காஃபி குடிக்கிறேன். போன விஷயம் என்னாச்சு? என் புள்ள என்ன சொன்னா? அவன்கிட்ட சொன்னியா எல்லாத்தையும் எடுத்து? இந்த மாதிரிலாம் வைஷ்ணவி பண்றா, உங்க அம்மா அவதான் வந்து அடிச்சா அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னியா தாமரை? அதுக்கு என்ன சொன்னா என் புள்ள? அது ஏன்க்கா கேக்குறீங்க? நானே ரொம்ப கடுப்புல இருக்கான்க்கா அவன் பேசுறதெல்லாம் நினைச்சு. என்னம்மா தாமரை இப்படி சொல்ற? என்னதான் சொன்னாங்க? என்ன சொன்னானா? ஐயோ, உன் புள்ள ரொம்ப திமிர் பூச்சவனாக்குறான்க்கா அவன். நாங்க வந்து சொல்றோம் எடுத்து, இந்த மாதிரி வைஷ்ணவி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாப்பா, அவ உடம்புல பேய் இருக்குதுப்பா, இந்த மாதிரி நாங்க போய் சாமியாரை பார்த்துட்டு வந்தோம், சாமியார் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் சொல்றோம்க்கா. உன் புள்ள அதுக்கு என்ன ஒரே வார்த்தை சொல்றான், ஏன் எங்க அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களா, சொல்லு குத்து அனுப்பிச்சாங்களா, அதனாலதான் வந்து சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறான்க்கா அவன். அட போமா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேனே அவனை பத்தி. அவன் இந்த மாதிரி தான் பேசுவான். இந்த மாதிரி பேசலனாதான் அதிசயம் அவன். எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இப்படிதான் எதனா சொல்லுவான், நம்ப மாட்டாங்கல்ல அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு நடிக்கிறாமா அவன். அவகிட்ட அந்த பேய் நல்லா நடிக்குது. கண்டுபிடிக்காத அளவுக்கு நடிக்குதுமா அது. அக்கா, காஃபி குடிக்கங்கா, ஆற போகுது. உன் புள்ளைய பத்தி பேசினா அந்த காஃபி குடிங்க நானா குடிக்கணும் போல. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுதுக்கா எனக்கு. ஐ, இளநீருமா அண்ணாமா இளநீர் வாங்கி வச்சுக்கிற நான் ஒன்னே ஒண்ணு குடிச்சிடுறேம்மா. போடி போ, முன்ன எடுத்து குடிப்போ. ஜாலியா கிடக்குது, போய் எடுத்து குடிப்போ. நாங்க குடிச்சிட்டு வச்சுக்கிறோம் நாங்க. என்னது குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டு அப்புறம் எதுக்கு வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க? நீங்க குப்பையெல்லாம் தூக்கி ஒழுங்கா வச்சுக்கிறீங்களே. தேங்காய் வச்சு இருக்குதா இல்லையா அதுல? தேங்காய் இருக்குது, நான் வந்து நோண்டி தரேன். நீ எடுத்து கட் பண்றேன்ட்டு கை மேல என்ன போட்டு போற, நீ போ. நான் தேங்காய் நோண்டிட்டு கூப்பிடுறேன் நானு, போ நீ. மா கூப்பிடுறேன்ட்டு ஒண்டியா சாப்பிட்டு போறோமா? பேசி நேர்ப்பு பிஸியில நான் சாப்பிடுறோன்னே தெரியாது. இருக்கிற மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன். கூப்பிடுமா என்ன? ஏ போடி, சாப்பிடும் போது கூப்பிடுறேன் போடி. சரிம்மா, அப்புறம் என்னதான் சொன்னீங்க கடைசியா அவன்கிட்ட? கடைசியா அவனை நல்லா கேட்டு விட்டு வந்துக்கிறோம் நாங்க. நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு ஜாடா தட்டுறல, நீ போயிட்டு அவளை கோயிலுக்கு கூப்பிடுறோம், சாமியார் பக்கம் போய் கூப்பிடுறோம் அப்படின்னு போய் சொல்லு, அவ வரட்டும், நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நானு. அவ அதுதான் கோயிலுக்கு அதெல்லாம் வரமாட்டாளே, அதனாலதான் சொல்லிட்டு வந்துக்கிறேன். போய் கூப்பிட்டா அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு. ஆமா ஆமா, நான் போய் நாளைக்கு கூப்பிட்டு வரேன். நாளைக்கே நம்ம போலாம், ரெடியா இருங்கோ. கோயிலுக்கு தானே, என் பொண்டாட்டி எங்க கூப்பிட்டாலும் வருவா அப்படின்னு சொல்றாருக்கா அவரு. வருவா வாயிலே ரெண்டு குத்துவா, அப்ப தெரியும் அவனுக்கு. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வைஷ்ணவி கிட்ட நம்ம மாட்டின ஆடு அவரு தான் போல. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. என்ன நினைச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியல என் பொண்டாட்டி எல்லாரும். நான் சொல்றத அவ கேட்க மாட்டான்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க போல இருக்கு. இன்னைக்கு போய் நான் பேசுற பேச்சுல அவ வந்து நாளைக்கே வாங்க கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு அவ சொல்ல போறா. எல்லாரும் மூஞ்சிலும் கரிய பூசின மாதிரி இருக்கும். முக்கியமா எங்க அம்மா மூஞ்சிலையும் சேர்த்து. எப்ப பாரு அவளை பத்தி குறை சொல்றதே இவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. என் பொண்டாட்டி என் பேச்சு எப்படி கேட்பான்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? பேசதான் தெரியும் உங்களுக்கு. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. வேணாம் வேணாம், மச்சான் வரவே வேணாம். அவன் இல்லாததே நிம்மதியா இருக்கு. அவன் வெளியே வேலை செஞ்சுட்டு வெளியே கிளம்பிட்டான். நம்ம ஜாலியா வீட்லயே இருப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம தேவையானதெல்லாம் இங்கே கிடைக்குது. அவன் எதுக்கு மச்சானே? வேணாம் வேணாம் வேணாம். என்ன அருமையான வாழ்க்கை. நான் உயிரோடு இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. சூப்பர் டேஸ்ட், சூப்பர் சூப்பர். வைஷ்ணவி, வைஷ்ணவி. ஐயோ,
ஐயோ வந்துட்டான் போல இருக்கே அவன். வைஷ்ணவி இங்க உட்காந்துட்டு இருக்கியா நீ? நான் உன்ன பக்கத்துல கிச்சன் ரூம்ல எல்லாம் தேடிட்டு வரேன் நானு. ஆமாங்க நான் இங்கதாங்க இருக்கிறேன், வாங்க வந்து உட்காருங்க வாங்க. என் செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு என் செல்லக்குட்டி? ஆ உங்க செல்லக்குட்டி பூண்டு கட்டிய உரிச்சிட்டு இருக்கு, உட்காருங்க. என்னதுங்க அது கையில? என்ன பலமா எடுத்து வந்திருக்கீங்களே, என்ன அது? யாருக்கு வாங்கி வந்தீங்க? என்னடி யாருக்குடி நான் வாங்கி வருவேன் நானு? என் பொண்டாட்டிக்கு தான் நான் வாங்கி வந்தேன். தெரியாம மாதிரி கேக்குறா பாரு இவ. என்னடா இது திடீர்னு பொண்டாட்டி ஸ்வீட் கேக்கலையே, பொண்டாட்டி பூ கேக்கலையே, ஏன் வாங்கி வந்தீங்க சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு வாங்கி தரத்துக்கு நான் யாரு கேட்கணும்? நீங்க யாரையும் கேட்க வேணாம், கொடுங்க. ஏங்க நான் தான் பூ வைக்க மாட்டேன்ல, எப்பனா ஒரு முறை தானங்க பூ வைப்பேன். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா வெளியே போனா வந்தாதான் நான் வைப்பேன். என்னங்க எதுக்குங்க காசு வேஸ்ட் பண்றீங்க நீங்க? எனக்கு வாங்கி வரணும்னு தோணுச்சுடி, அதனால தாண்டி வாங்கி வந்தேன். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுன்னு இருக்கிற நீ. இந்தா பூ வச்சுக்கோ, தலையில வை. சரிங்க கொண்டாங்க, நான் அப்புறமா வச்சுக்கிறேங்க, காலையில வச்சுக்கிறேன். ஸ்வீட் ஆச்சும் ஓபன் பண்ணி சாப்பிடுறி, ஆசையா வாங்கி வந்து ஏன்டி இப்படி பண்ற? சாப்பிடுறி. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் மொத்தத்தையும் நான் தான் சாப்பிட போறேன், ஒண்ணு கூட நீங்க கேட்க கூடாது, சரியா? சரிடி, பூண்டுலாம் நீ அப்புறம் உரி, வேலைலாம் அப்புறமா செய். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி நானு. ஏங்க என்ன பேச போறீங்க சொல்லுங்க என்னன்ட்டு. எதுக்குடி உனக்கும் எங்க அம்மாக்கும் அடிக்கடி சண்டை வருது? எங்க அம்மா உன்னை குறையா சொல்றாங்களேடி உன் மேல. என்னது என் மேல குறை சொல்றாங்களா? நான் என்னங்க பண்ண நானு? ஊர் உலகத்துல மாமியார் மருமக எவ்வளவு சண்டை போடுறாங்க, நான் அந்த மாதிரியா இருக்கேன்? மாமியார் பேச்சு கேட்டுதான் நான் இருக்கிறேன் நானு. எதுக்குங்க என் மேல அவங்க சண்டை போடணும்? எதுக்குங்க என்ன வந்து குறை சொல்லணும்? நான் என்ன பண்ண குறை சொல்ற அளவுக்கு சொல்லுங்க நீங்க. இப்ப நீ எதுக்குடி அழுதுட்டு இருக்க? நான் உன்னை தப்பா பேசினா மட்டும்தான் நீ அழுவணும், சரியா? நான் எங்க அம்மா கிட்ட நீ ஏன் சண்டை போடுறேன்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்ல. அழாதடி, சொல்ல அழாத. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நான் இதெல்லாம் தப்பு பண்ணா பரவாயில்லைங்க, என்கிட்ட சண்டை போடலாம். அந்த தாமரை பேச்சு கேட்டுக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேச்சு கேட்டுக்குன்னு வந்து என்கிட்ட சண்டை போட்டா என்னங்க அர்த்தம் இது? நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியும்டி பட்டு உன்னை பத்தி. நீ கவலையே படாத, நான் இருக்க. உனக்கு யாரு என்ன சொன்னாலும் நான் இருக்க, புரியுதா? நீ தயவு செஞ்சு அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழாம பேசு. அப்புறம்டி, நீ எங்க அம்மாக்கு மண்டையில அடிபட்டுச்சுலடி, அதுக்கும் நீ தான் காரணம்னு சொல்றாங்கடி. சொன்னல, நான் சொன்னல, இந்த மாதிரி எல்லாம் பேசினா அப்புறம் எப்படி அது? வீட்டுல இருக்கிற பொண்ணு நீங்க இந்த மாதிரிதான் பேசுவீங்களா? நீங்களே இப்ப கீழே உண்டுட்டமான்னு உங்க மாட்டை இடிச்சுச்சுன்னா நான் இடிச்சு சொல்வீங்களா? இதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதுடா. நீ அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் நானு. நான் சொல்ற மாதிரி நீ கேளு வைஷ்ணவி. அவங்க மூஞ்சில எல்லாம் நம்ம கரிய பூசணும்டி வைஷ்ணவி. ஆல்ரெடி அவங்க மூஞ்சில கறி பூசின மாதிரி தாங்க இருக்கும். அவங்க மூஞ்சில நம்ம வேற போய் கறி எதுக்குங்க பூசணும்? விடுங்க, வேணாங்க. இல்லம்மா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ, நானு, எங்க அம்மா எல்லாரும் கோவிலுக்கு போலாம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும். எங்க அம்மாக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது எங்க அம்மா மேல, அதெல்லாம் போகும். நீ வாமா, நம்ம எல்லாம் ஒன்னா போலாமா? எதுக்குங்க? வேணாங்க, அவங்க பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்கங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு இருக்க முடியாதுங்க, வேணாங்க. நம்ம எப்பயும் போல நீங்க நாளைக்கு எனக்கு நீங்க மட்டும் போதும், அவங்க யாரும் வேணாங்க. நம்ம 2 பேரே இருக்கலாம், நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க, விடுங்க. அவங்க சொல்றதுக்காகலாம் நம்ம எங்கேயும் போக வேணாங்க, விடுங்க. இல்லம்மா, கோயிலுக்கு போயேதான் ஆகணும். நாளைக்கா நீ நானே எல்லாரும் நாளைக்கு போறோம், சரியா? நான் வரல. இல்லம்மா, நம்ம போயிட்டு வந்துடலாமா? காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம். நீ யார்கிட்டயும் நீ பேசாத. நீ என்கிட்ட மட்டும் பேசிட்டு இரு. நீ என் கூட வந்தா மட்டும் போதும். நாளைக்கா போறோம்.
நான் வரல. இல்ல வைஷ்ணவி நம்ம போறோம்.